ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் புராணங்களில் விருட்சங்களும் விரதங்களும் உரை வழங்குபவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஏ. கீர்த்தி மாலினி அவர்கள். இயற்கையையும் இறை அருளையும் ஒன்றிணைத்து போற்றிய பாரம்பரியம் இந்திய பண்பாட்டின் தனிச்சிறப்பாகும். மரங்கள், செடிகள், கொடிகள், புல்கள் ஆகிய தாவரங்கள் நம் முன்னோரால் வெறும் இயற்கை வளங்களாக மட்டும் கருதப்படவில்லை. அவை தெய்வீகத்தன்மை பெற்றவையாகவும் ஆலய மரபின் ஓர் அங்கமாகவும் போற்றப்பட்டன. ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் அதன் பெருமையை எடுத்துரைக்கும் ஸ்தல புராணம் அல்லது ஸ்தலமாகாத்மியம் உள்ளது. அவற்றில் அந்த தலத்தின் தோற்றம், இறைவன், இறைவி, தீர்த்தம் மற்றும் ஸ்தல விருட்சம் ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன. எனவே ஸ்தல விருட்சம் என்பது ஆலயத்தின் வளரும் ஒரு சாதாரண மரம் அல்ல. அது அந்த திருத்தலத்தின் புராண வரலாறு, இறை வழிபாடு மற்றும் ஆன்மீக மரபோடு இணைந்த புனிதச் சின்னமாகும். இத்தகைய மரபுகளை பிரம்ம புராணம், சரக சம்ஹிதா, நாரத புராணம், பத்ம புராணம், ஸ்கந்த புராணம், அக்னி புராணம், பவிஷ்ய புராணம் மற்றும் விஷ்ணு தர்மோத்தர புராணம் போன்ற பல புராணங்கள் மற்றும் சம்ஸ்கிருத நூல்கள் பாதுகாத்து நமக்கு வழங்குகின்றன. புராணங்களின் பார்வையில் தாவரங்கள் உயிரும் தெய்வீகத்தன்மையும் கொண்டவை. அதனால் பல விரதங்கள் குறிப்பிட்ட மரங்களோடும் செடிகளோடும் மற்றும் புல்களோடும் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளன. இவ்விரதங்கள் பக்தி, உடல் நலம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் வாழ்க்கை நெறிகளாக விளங்குகின்றன. இப்போது புராணங்களில் குறிப்பிடப்படும் சில முக்கியமான விரதங்களையும் அவற்றுடன் தொடர்புடைய புனித தாவர மரபுகளையும் பார்ப்போம். தூர்வாஷ்டமி விரதம். நாரத புராணம் அஷ்டமி நாளில் தூர்வை, அதாவது அருகம்புல்லின் மேல் சிவலிங்கத்தை நிறுவி வழிபட வேண்டும் என்று கூறுகிறது. அப்போது அருகம்புல் எவ்வாறு பரவி வளர்கிறதோ அதேபோல் குடும்பமும் வம்சமும் செழித்து வளர வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். யதா தூர்வா ததா சாகா, யதா சாகா ததா குலம், ததா மமாபி சந்தானம் தேஹி நித்யம் நமோஸ்துதே. மேலும் விஷ்ணு தர்மோத்தர புராணம் பெண்களுக்கான தூர்வா விரதத்தையும் குறிப்பிடுகிறது. வடக்கு நோக்கி வளர்ந்த அருகம்புல்லின் தளிரை சந்தனம், மலர், பழம், தூபம், தீபம் ஆகியவற்றால் பூஜிக்க வேண்டும் என்று கூறுகிறது. இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் பெண்களுக்கு தூர்வை புல்லை போல என்றும் இளமையும் அழகும் நிலைத்து நிற்கும் என்று கூறப்படுகிறது. அடுத்து வாழை மரத்தை மையமாக கொண்ட கதலி விரதத்தை பற்றி காண்போம். கதலி விரதம். கதலி, அதாவது வாழை மரம், இந்திய சமய மரபில் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. நாரத புராணம் இதனை ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அனுஷ்டிக்க வேண்டிய சதுர்தசி விரதமாக குறிப்பிடுகிறது. இந்த விரதத்தில் வாழை மரம், நறுமணப் பொருட்கள், மலர்கள், முளைத்த தானியங்கள், தயிர், தூர்வை புல், பச்சரிசி, தீபம் மற்றும் பல வகையான நிவேதனங்களால் பூஜிக்கப்படுகிறது. பின்னர் நோய்கள் நீங்கி நல்ல ஆரோக்கியம் அருள வேண்டும் என்று வாழை மரத்தையே வேண்டி மந்திரம் ஓதப்படுகிறது. கதலி விரதமப்யத்ர தத்விதானம் ச மே ஸ்ருணு நரோவா யதிவா நாரி ரம்பாம் உபவனஸ்திதாம் ஸ்நாத்வா சம்பூஜயேத்கந்த புஷ்ப தான்யாங்குராதிபிஹி ததி தூர்வாக்ஷதைஹி தீபைஹி வஸ்திரபக்வான்ன சம்யுதைஹி ஏவம் சம்பூஜ்ய மந்த்ரேண ததः சம்பிரார்த்தயேத்வ்ரதி அப்சரோ அமரகன்யாபிஹி நாககன்யாபிரர்ச்சிதே ஷரீராரோக்யலாவண்யம் தேஹி தேவி நமோஸ்துதே. இதன் மூலம் வாழைமர பாதுகாப்பும் சமய மரபும் ஒன்றிணைக்கப்படுகின்றன. அடுத்து மருத்துவ பயனுக்காக புகழ்பெற்ற வேப்ப மரத்துடன் தொடர்புடைய நிம்ப விரதம் பற்றி காண்போம். வேப்பமரம் சம்ஸ்கிருதத்தில் நிம்ப எனப்படுகிறது.
நாரத புராணம் கூறுவதன்படி சப்தமி நாளில் சூரிய பகவானை வேப்பிலைகளால் வழிபட்டு பின்னர் அந்த வேப்பிலையை உண்ண வேண்டும். இவ்வாறு அனுஷ்டிப்பவர் நல்ல உடல் நலத்தோடு வாழ்வார் என்று புராணங்கள் கூறுகிறது. நிம்ப விரதம் ச தத்ரைவ தத்விதானம் ஸ்ருணுஷ்வமே நிம்பபத்ரை ஸ்மிருதா பூஜா பாஸ்கரஸ்ய த்விஜோத்தம ககோல்காயேதி மந்த்ரேண பிராணவாத்யேன நாரத நிம்பபத்ரம் ததோஷ்ணீயாத் ஷயேத் பூமௌ ச வாக்யதः த்விஜான் பரேன் ஹி சம்போஜ்ய ஸ்வயம் புஞ்சீத பாந்தவைः நிம்பபத்ரவ்ரதம் சைதத் கர்த்ருணாம் சர்வசௌக்யதம் சப்தமீ சர்க்கராக்யைஷா புரோக்தா தச்சாபி மே ஸ்ருணு. இதனை ஸ்கந்த புராணமும் வலியுறுத்துகிறது. மேலும் பத்ம புராணம் குஜராத்திலுள்ள பிச்சுமந்தார்க்கம் அல்லது நிம்பார்க்கம் என்ற புனித தலத்தின் மகிமையை விவரிக்கிறது. அங்கு கூறப்படும் புராணக் கதையின்படி கோலாஹலன் என்ற அசுரனிடமிருந்து தப்பிக்க தேவர்கள் பல்வேறு மரங்களில் தங்கினர். சிவபெருமான் வில்வ மரத்திலும், விஷ்ணு பெருமான் அஸ்வத்த மரத்திலும், இந்திரன் சிரீஷ மரத்திலும், சூரிய பகவான் வேப்ப மரத்திலும் தங்கியதாக புராணங்கள் கூறுகிறது. இதனால் சூரியனின் தெய்வீக சக்தி வேப்ப மரத்தில் நிலை பெற்றதாக கருதப்படுகிறது. அடுத்து சூரிய வழிபாட்டில் சிறப்பிடம் பெற்ற ரத சப்தமி விரதத்தை காண்போம். இவ்விரதம் பாஸ்கரி சப்தமி என்னும் அழைக்கப்படுகிறது. மாசி மாத சுக்லபட்ச சப்தமி அன்று அதிகாலையில் நீராடும் போது அர்க்க மரத்தின் 7 இலைகளையும் பதரி மரத்தின் 7 இலைகளையும் தலையில் வைத்து நீராட வேண்டும் என்று நாரத புராணம் குறிப்பிடுகிறது. திரிலோச்சன ஜயந்தீயம் சர்வ பாபஹரா ஸ்மிருதா ரதாக்யா சப்தமீ சேயம் சக்கரவர்த்தித்வதாயினி பாஸ்கரி சப்தமீ சேயம் கோட்டிபாஸ்வத்கிரஹோபமா அருணோதய வேலாயாம் அஸ்யாம் ஸ்நானம் விதீயதே அர்க்கஸ்ய ச பதர்யாश्च சப்த சப்ததலானி வை நிதாய சிரசி ஸ்நாயாத் சப்த ஜன்மாகசாந்தயே. அடுத்த நாள் ஹோமம் செய்து தயிர் சாதமும் கஞ்சியும் அனைவருடன் பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று இது கூறுகிறது. இந்த விரதம் உடல் நலத்தையும் நல்ல சந்ததிகளையும் அருளும் என்று புராணங்கள் கூறுகின்றன. மேலும் பவிஷ்ய புராணத்தில் சூரிய பகவானை இரத்த சந்தனம் மற்றும் கரவீர மலர்களால் பூஜிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. அடுத்து வைஷ்ணவ சமயத்தில் மிகவும் புனிதமான துளசி விரதம் காண்போம். துளசி விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிரியமான புனித தாவரம் என்று போற்றப்படுகிறது. பத்ம புராணம் கார்த்திகேய மாதத்தின் சுக்லபட்ச நவமி அன்று அனுஷ்டிக்கப்படும் துளசி திரிராத்திரி விரதத்தை விவரிக்கிறது. இந்த விரதம் 3 நாட்கள் நடைபெறும். துளசி தேவிக்கும் மகாவிஷ்ணுக்கும் பொன்னாலான உருவங்கள் செய்து அதனை பிரதிஷ்டை செய்து மலர்களால் அலங்கரித்து நிவேதனம் செய்து துளசி மடத்தின் அருகில் வேதம், புராணம், சாஸ்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. இதே நாளில் துளசி விவாகம் நடைபெறுவதாக ஸ்கந்த புராணமும் குறிப்பிடுகிறது. மேலும் தாத்ரி மரத்தையும் அஸ்வத்த மரத்தையும் ஒரே இடத்தில் வளர்த்து இந்த விழாவை கொண்டாடுபவர்களுக்கு பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்றும் விரத நிறைவில் கரும்பு, நெல்லிக்கனி அல்லது இலந்தை பழம் உண்ண வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. இறுதியாக பல்வேறு புனித மலர்களும் தாவரங்களும் இடம்பெறும் உமாமகேஸ்வர விரதத்தை பற்றி காண்போம். அக்னி புராணம் கூறுவதன்படி முதலில் லலிதா, விஜயா, பத்ரா, பவானி, குமுதா, சிவா, வாசுதேவி, கௌரி, மங்களா ஆகிய தேவியரை வழிபட்டு அதன் பின்னர் உமாமகேஸ்வரரை ஆராதிக்க வேண்டும். இந்த வழிபாட்டில் மல்லிகா மல்லிகை, அசோகா அசோகா, பத்மா தாமரை, மாலதி எனும் ஒரு வகையான மல்லிகை, கதம்ப புஷ்பங்கள், கரவீர அதாவது அரளி, சிந்துவார நொச்சி போன்ற மலர்களும், வில்வ இலை, வில்வப்பழம், மந்தார மலர், குஷாஹா அதாவது தர்பை ஆகிய புனித தாவரங்களால் பூஜை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விரதம் இருப்பவர் அன்று மோதகம் மட்டுமே உணவாக உட்கொள்ள வேண்டும். இரவு முழுவதும் இறைவனை தியானித்து மறுநாள் ஒரு தம்பதியினரை பூஜித்து 8 வகையான தானங்களை செய்து விரதத்தை நிறைவேற்ற வேண்டும்.
இந்த விரதம் சௌபாகிய சயன விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது. மகாபுராணங்களிலும் ஸ்கந்த புராணங்களிலும் இடைபெறும் புனித விருட்சங்களையும் அவற்றின் தொடர்புடைய முக்கியமான விரதங்களையும் அறிந்து கொண்டோம். ஆதித்ய விரதம், அக்ஷய திருத்தீய விரதம், வில்வ விரதம், தூர்வா கணபதி விரதம், தூர்வாஷ்டமி விரதம், கதலி விரதம், நிம்ப விரதம், ரதசப்தமி, துளசி விரதம், உமாமகேஸ்வர விரதம் போன்ற பல்வேறு மரபுகளில் ஒரே உயர்ந்த சிந்தனை வெளிப்படுகிறது. பில்வ, துளசி, நிம்ப, தூர்வா, புல், கதலி, ஆம்ர, அர்க்க, அஸ்வத்த, தாத்ரி போன்ற தாவரங்கள் இறை வழிபாடு, உடல்நலம், இயற்கை பாதுகாப்பு ஆகிய மூன்றுடனும் நெருங்கிய தொடர்புடையவை என்பதை இவ்விரதங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை நம் முன்னோர் வெறும் அறிவுரையாக மட்டும் கூறவில்லை. அவற்றை ஆலயங்கள், விரதங்கள், திருவிழாக்கள் ஆகியவற்றுடன் இணைத்து மக்களின் அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்றினர். இதுவே இந்திய அறிவு மரபின் தனிச்சிறப்பாகும். இதனை வலியுறுத்தும் வகையில் ஒரு புராண ஸ்லோகம் கூறுகிறது. அஸ்வத்தமேகம் பிச்சுமாந்தமேகம் ன்யக்ரோதமேகம் தசதந்திரிணீகம் கபித்த பில்வ ஆமலகீத்ரயம் ச பஞ்சாம்ரோபி நரகம் ந பஷ்யேத். அதாவது அரசமரமோ, வேப்பமரமோ, ஆலமரமோ, புளிய மரங்களோ, வில்வம், விளாமரம், நெல்லி ஆகிய 3 மரங்களோ, இதில் ஏதோ ஒரு மரத்தை நட்டவர் நரகத்தை அடையமாட்டார், அதாவது மரம் நெடுபவர் ஸ்வர்க்கத்தை அடைகிறார் என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. எனவே ஸ்தல விருட்சங்களை போற்றுவதும் அவற்றை பாதுகாப்பதும் நம் பண்பாட்டையும் இயற்கையையும் காக்கும் உயர்ந்த கடமையாகும். இந்த அரிய பாரம்பரியத்தை அறிந்து மதித்து அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்வோம். நன்றி, வணக்கம். இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது புராணங்களில் விருட்சங்களும் விரதங்களும். உரை வழங்கியவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஏ. கீர்த்திமாலினி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.